ஏன்டா பண்ணுறேன் இப்படி? இன்றைக்கி ஆஃபீஸில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து அடை மாவு வச்சு குணுக்கு செய்ய போகிறேன். இது வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாவு. இது கூடவே பெரிய வெங்காயம். நீ ஹைட் ஆகிட்டேங்கிறதுக்காக உங்கள் அக்கா தங்கச்சி ஆகிட்டோட உனக்கு. எனக்கு வந்து உன்னை விட நான் ஹைட் ஆகிட்டேன், இனிமேல் நீ தான் எனக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இது கூடவே பெரிய வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், ஸ்நாக்ஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸு இதெல்லாம் போட்டாச்சு. ஏன்டா பண்ணுறேன் இப்படி? இந்த அடமாவை வச்சு தான் பண்ணுறோம். ஓகேயா? ஆமாம், நம்மளோட தோசை இல்லை, குணுக்கு இதுக்கு பேர். குணுக்கு. இது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், பெருங்காயம். சரி, போயிட்டா பை பை. இப்போ இது கூட இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். இட்லி மாவு சேர்த்துட்டு நல்லா மொறுன்னு இருக்கும். தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா போண்டா மாவு பதத்துக்கு பிரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி பிரட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அப்படி சின்னதாக எடுத்து போண்டாவை போட்டுக்கோங்க. நம்மள்ட்ட அடை மாவு, மில்லட் அடை, அப்புறம் வந்து சிறுதானிய தோசை மாவு, 7 வகையான சிறுதானிய தோசை மாவு இது எல்லாமே இருக்குது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி வேகணும். இப்போ சூப்பரான அடை குணுக்கு ரெடி. எல்லாம் சுட சுட பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம அடை மாவு வச்சு சூப்பராக அந்த குணுக்கு செய்யலாம். உங்களுக்கும் நம்ம அடை மாவு வேணும்னா ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், நான் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ மே மந்த் மளிகை காம்போ ஆஃபர் போயிட்டுருக்குது, கிஃப்ட் ஆஃபரும் போயிட்டுருக்குது. கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. அடைன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. சுட சுட போண்டா ரெடி. நல்லா மொறுன்னு இருக்குல்ல?